மாதா தொலைக்காட்சியின் இதய துடிப்பாக திகழும் நேயர்கள் அனைவருக்கும் ஆகாஷின் அன்பு வணக்கங்கள். இன்று நமது கத்தோலிக்க திருச்சபையானது அன்னை மரியாளுக்கு விசுவாசத்தையும் இறை பக்தியையும் சொல்லிக் கொடுத்து வளர்த்த இயேசுவின் அன்பு தாத்தா பாட்டியான புனித ஸ்வெக்கின் மற்றும் அன்னாளின் திருவிழாவை கொண்டாடுகிறோம். தாத்தா பாட்டிகளின் அன்பையும் தியாகத்தையும் நினைவு கூறும் வகையாக 2021 ஆண்டு மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலக தாத்தா பாட்டிகள் மற்றும் முதியவர்கள் தினத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். குடும்பத்தின் வேர்களாகவும் நம்பிக்கையின் தூண்களாகவும் திகழும் புனித ஸ்வெக்கின் மற்றும் அன்னாலை போல இன்றைய முதியவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதே இந்த நாளுக்கான நோக்கம். இந்த இனிய நாளில் நம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் மற்றும் நம் இல்லங்களில் வாழும் அனைத்து தாத்தா பாட்டிகளுக்கும் வாழ்த்துக்களை கூறி நம்முடைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். புனித ஸ்வெக்கின் மற்றும் அன்னாளினுடைய திருவிழா, அதோட சேர்த்து உலக தாத்தா பாட்டிகள் தினம் சிறப்பிச்சுட்டு வரும். அந்த வகையில மாதா தொலைக்காட்சியின் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. இந்த காலத்துல ஜென்ரேஷன்ஸ்லாம் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கூட அவ்வளவும் பேச மாட்டாங்க. பட் தாத்தா பாட்டி கூட எல்லாம் பேசுறாங்களா அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. உங்க வீட்டுல பேர பசங்க எப்படி? எல்லா பிள்ளைங்களுமே நல்ல பாசமா அன்பா இருப்பாங்க. அதனால அதுக்கு பஞ்சமே இல்லை. பாசத்துக்கும் அன்புக்கும் பஞ்சம் இல்லை. ஸோ முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். நான் புனித ஸ்வெக்கின் மற்றும் அன்னாள் வந்து இயேசுவுக்கு ஒரு நல்ல தாத்தா பாட்டியே இருந்தது போல நீங்க உங்க பேர பிள்ளைக்கு ஒரு நல்ல தாத்தா பாட்டியே இருக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுப்பீங்க? நாங்க வந்து திருப்பலிக்கு போறது, நல்ல நல்ல பண்புகளை வளர்க்கறது, அதாவது அன்பு, நேர்மை, தியாக மனப்பான்மை, இதெல்லாம் வந்து இதே மாதிரி இந்த பிள்ளைங்களும் அது மாதிரி வளரணுன்றதுக்காக எதிர்பார்க்கணும். பிறருக்கு உதவும் மனப்பான்மை, மன்னிப்பு, முக்கியமா எல்லாரையும் மன்னிக்கணும், சாரி கேட்கணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்தோம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் குட்டி. இந்த தினசரி வாழ்க்கையில வந்து உங்க பேத்திக்கு நீங்க வந்து எப்படி ஜெபிக்க சொல்லி தரீங்க? ஜெபிக்க கம்பல்சரி நாங்க ஃபேமிலி ப்ரேயர் கண்டிப்பா பண்ணுவோம். நாங்க ஓகே. ஃபேமிலி ப்ரேயர் பண்றப்போ அவளும் கண்டிப்பா எங்க கூட உட்காந்துரும். பைபிள் எடுத்து வச்சு தனியா அவ சாங் பாடுறது, அதுல இருந்து படிக்கிறதோ அதே மாதிரி ஆர்வமா இருப்பா அவ. ஓகே. ஸோ உங்களுடைய பேத்தி வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்னா என்ன கத்துப்பாங்க? எங்கிட்ட இருந்து கத்துனா அவ சாங் பாடதான் கத்துனுங்கிறா. ஏன்னா நான் கொயர்ல இருக்கிறதுனால அவ அந்த மாதிரி சாங், நிறைய சாங்க தான் பாடிட்டு இருப்பா வீட்லயே. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். ஸோ உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்கணும். தினசரி வாழ்க்கையில வந்து ஒரு தாத்தா பாட்டியா இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கா இல்ல ஈஸியா இருக்கா? கஷ்டன்றதுக்கு இல்லை, ஈஸி தான். ஈஸியா தான் இருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு கொடுப்பனை. தாத்தா பாட்டி பேர பிள்ளைங்களுக்கு இருக்கிறோம் அப்படின்னாக்கா எங்களுக்கு இது ஒரு கொடுப்பனை. சூப்பர். உங்க பேத்தி வந்து ஆன்மீகத்துல ஒரு நல்ல வளர்ச்சி பெறணும் அப்படின்னா தினசரி என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க தினசரி ஜபமாலை சொல்லணும், கோயிலுக்கு அதாவது முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போகணும். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஸோ உங்ககிட்ட இருந்து ஒரு பண்பு வந்து உங்க பேர பசங்க வந்து எடுத்துக்கணும், அவங்களோட வாழ்க்கையில பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்க என்ன ஒரு பண்பு உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கணும்னு சொல்லுவீங்க? பொறுமையாகவும் பெரியவங்க சொல்ற கேட்கணும்னு சொல்லுவேன். அந்த பொறுமையும் அந்த கேட்கிற இந்த ஒரு விஷயம் இருக்கணும். சார் நீங்க சொல்லுங்க, உங்ககிட்ட இருந்து ஒரு பண்பு இவங்க எடுத்துக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? எல்லோரும் அன்பா பழகணும், பிறருக்கு எடுத்துக்காட்டா வாழணும். அதை வந்து உங்ககிட்ட இருந்து கத்துக்கலாம்னு நீங்க சொல்றீங்க. ஓகே சார். ஸோ இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து பெத்தவங்க வந்து அந்த அளவுக்கு கத்தோலிக்க விசுவாசத்தை வந்து எடுத்து சொல்றதுக்கு தவறுறாங்க. ஆனா ஒரு தாத்தா பாட்டியால சொல்ல முடியும்னு நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பா நம்புறேன். வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் குட்டி. டெய்லி வந்து அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வராங்க, ஹோம் ஒர்க், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்களுக்கு பர்சனலாவே. உங்க பேத்தி ஆன்மீகத்துல நல்ல வளர்ச்சி பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தினசரி என்ன செய்யலாம்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு பாட்டியா? செயின்ஸோட வாழ்க்கை வரலாறு இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் சொல்லி தருவேன். கொஞ்சம் நிறைய கொஞ்சம் சொல்லி தருவேன். அப்புறம் மாரல் ஸ்டோரிஸ், நல்ல ஸ்டோரிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட்ல ஜோனா ஸ்டோரி, தாவீது, டேவிட் அண்ட் கோலியாத், இந்த ஸ்டோரிஸ், இதெல்லாம் மொபைல் ரொம்ப நாங்கள் யூஸ் பண்றது இல்லை, பிள்ளைங்களை பக்கத்துல வச்சு யூஸ் பண்றதே இல்லை. அப்படி யூஸ் பண்ணும்போது இப்படிப்பட்ட ஸ்டோரிஸை பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு ஒரு 10 minutes 15 minutes டெய்லி, அவ்வளோதான் டைம். அவ்வளோக்கு 15 minutes அலாரம் வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்படிப்பட்ட பைபிள் ஸ்டோரிஸ் இம்பார்ட்டன்ஸ். இப்போ உங்களுடைய பேர குழந்தைக்கு ஒரு தாத்தா பாட்டியா செய்யக்கூடிய தியாகம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? தியாகம்னு சொன்னால் முதல்ல வந்து நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். ஜெபித்துட்டு நம்ம வந்து பிள்ளைகள் இருக்கும்போது இந்த டிவி சீரியல் பார்க்குறது அதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும். பிள்ளை என்ன சொல்கிறாங்க என்பதை நம்ம கவனிக்கணும். அவங்கள பேச விட்டு பார்க்கணும் என்ன அப்போ தான் அவங்க ஃப்ரீயாக பேசுதா, அப்போ தான் நம்ம அந்த பிள்ளை என்ன ஃபீல் பண்ணுது என்பது நமக்கு தெரியும். வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். இவங்களுடைய அப்பா அம்மாவை தாண்டி நீங்க இன்னும் சிறப்பாக கடவுளுடைய விசுவாசத்தை எடுத்து சொல்ல முடியும்ட்டு நீங்க நம்புறீங்களா? கட்டாயம்.
கட்டாயம். சரி, ஏன் அவங்களால சொல்ல முடியாது உங்களால சொல்ல முடியும்னு சொல்றீங்க? அவங்களுக்கு எப்போ நேரம் பிஸின்றாங்க, வேலைக்கு போயிட்டு வர்றது, அப்புறம் பார்த்தா வீட்டில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மீட்டிங் அப்படியே இருக்கிறதுனால. ஸோ ஐ ஃபுல்ஃபில் தேர் த ஸ்பிரிச்சுவல் லைஃப். இப்போ உங்க பேரப்பிள்ளை வந்து ஆன்மீகத்துல வளரணும் அப்படின்னா தினமும் நீங்க என்ன செய்யலான்ட்டு நினைக்கிறீங்க? தினமும் முதல்ல வந்து ப்ரேயர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வந்துடும். ஓகே. ஆண்டவர்கிட்ட வந்து அவர் எந்த விண்ணப்பம் கேட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆண்டவர் வந்து கொடுக்கக்கூடியவர். அவர்கிட்ட வந்து கேட்கும் போதே அந்த பிள்ளைகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓஹோ இது கேட்டா கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையை வந்து அந்த பிள்ளைகள் மனசுல விதைக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த பிள்ளைகள் வந்து நல்லா வளருவாங்க. அம்மா வணக்கம். வணக்கம். உங்க பேர்? சூசையம்மா. சூசையம்மா, உங்களுக்கு என்ன வயசாகுது? 83. 83. இங்க இருக்கிற பிள்ளைகள் எல்லாமே உங்க பேர குழந்தைகளா? கொள்ளு பேர பிள்ளை. கொள்ளு பேர பிள்ளைகள். ஸோ இன்னைக்கு வந்து உலக தாத்தா பாட்டிகள் மற்றும் முதியோர் தினத்தை சிறப்பிச்சுட்டு வராங்க. மாதா தொலைக்காட்சியின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க உங்க பேர பசங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம், ஒரு அறிவுரை சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அறிவுரை சொல்றது நல்லா படிக்கணும், நல்லா பண்பா இருக்கணும், இது எல்லாத்துக்கும் அதான் சொல்லுவேன். டிவி பார்க்குற உங்களை போல இருக்கிற தாத்தா பாட்டிகளுக்கு ஒரு அறிவுரை ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அறிவுரை சொல்லணும்னா இப்போ எங்கள் குடும்பத்துல எல்லாம் ஒன்றா இருக்கிறோம் கூட்டமாக. சில பேர் தனித்தனியாக இருக்கிறா, அதனால அப்படிங்களுக்கு அந்த பாசம் கிடைக்குதில்ல. ஓகே. அவங்க வயசானவங்களுக்கும் சந்தோஷம் இல்லை, அந்த பிள்ளைகளுக்கும் இந்த பாசம் இல்லை. எங்களுக்கு எல்லாம் பாசம் இருக்கு, எல்லாம் ஒன்றா இருக்கிறோம், அது ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி இருக்கணும் எல்லாருமே. கண்டிப்பா. சில பேருக்கு தண்ணி கொடுத்தனான்ட்டு தவிச்சு போயிருக்கிறார். அந்த தவிப்பு இல்லாமல் சந்தோஷமா இருக்கும். உங்களுடைய கொள்ளு பேர பசங்களோட உங்களை இப்படி பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. நன்றி. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு புனித ஸ்வெக்கின் மற்றும் மன்னாலினுடைய திருவிழாவை நம்ம கொண்டாடி இருக்கோம். அந்த வகையில உலக தாத்தா பாட்டிகள் மற்றும் முதியோர் தினத்தை சிறப்பிச்சுட்டு வரும் மாதா தொலைக்காட்சியின் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிப்பா. ஸோ நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு இருக்கிற ஒரு பிஸி வேர்ல்டுல உங்க பேர பசங்களுக்கு நீங்க எப்படி ப்ரேயர் பண்ண சொல்லி தரீங்க? இந்த பிஸி உலகத்துல அவ்வளோ முடியாதுதான், ஆனாலும் கடவுளை முதன்மைப்படுத்தி நம்ம செய்யும்போது, கடவுளை கொடுக்கும்போது அந்த பிள்ளைகளால் அதை செய்ய முடியும். ஒவ்வொரு நிமிஷமும் நடக்கும்போது, போகும்போது, சாப்பிடும்போது உணவு எப்படி ஊட்டுறோமோ அது மாதிரி கடவுளையும் கொடுத்துக்கிட்டே வரணும். அப்படி வரும்போது பிள்ளைங்களுக்கு அது ஒரு நல்ல இதா இருக்கும். ஓகே. இப்போ உங்க பேர பசங்க வந்து ஆன்மீகத்துல வளர்ச்சி பெறணும் அப்படின்னா ஒரு பாட்டியா நீங்க என்னென்ன முயற்சி எடுக்கணும்? அந்த பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும். அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம எப்பயுமே சொல்லி கொடுக்கணும். கேட்குறாங்களோ கேட்கலையோ நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு அது மனசில் படும். கதைகள் மூலமாக சொல்லி கொடுக்கலாம், பாட்டுகள் மூலமாக அந்த பிள்ளைங்களே கேட்பாங்க. பாட்டு பாடுங்க, கதை சொல்லுங்கன்னு. அப்போ அதில் வந்து கடவுளை பற்றி மையப்படுத்தி பைபிளை பற்றி நம்ம சொல்லும்போது அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். சூப்பர், ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தீங்க. உங்ககிட்ட ஒரு ரேபிட் ஃபயர் கொஸ்டின் வந்து விளையாடலான்னு இருக்கேன். ஸோ இந்தாங்க, இது எப்படிங்க. இப்போ இதில் வந்து பச்சை அப்படி நீங்கள் காமிச்சிங்கன்னா நான் சொல்கிற சென்டென்ஸுக்கு நீங்கள் வந்து ஆம் அப்படின்றது ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமாம். சிகப்பு காமிச்சிங்கன்னா நான் சொல்கிறதுக்கு வந்து இல்லை அப்படின்ட்டு தவிர்க்கணும். இது வந்து உங்களோட ஃபேமிலியில் இருக்கிற ஒரு உண்மையை நீங்கள் வந்து சொன்னால் போதும். சரிங்களா? கேட்கட்டுமா? இன்றைய பெற்றோர்களை விட தாத்தா பாட்டிகள் குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவிடுகிறார்கள். ஆமாவா இல்லையா? ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே இருக்கு. ஓ, உங்க வீட்டுல வந்து இந்த சைடும் இருக்கு அந்த சைடும் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. குழந்தைகளின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தாத்தா பாட்டிகள் அவசியமா? கண்டிப்பா அவசியம். கண்டிப்பா அவசியம். கத்தோலிக்க குடும்பங்களில் தாத்தா பாட்டிகளின் பங்கு குறைந்து வருகிறதா? நீங்க இல்லை. சரி, இவர் ஆம் சொல்லியிருக்காரு, நீங்க இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. இல்லைன்னா ஏன், எதனால? இல்ல, நிறைய வீட்டுல பாட்டி கூட தாத்தா கூட தான் பசங்க கோயிலுக்கே வராங்க. அம்மா அப்பா கூட வர்றதை விட தாத்தா பாட்டி கூட தான் கோயிலுக்கு கூப்பிட்டு வர்றதெல்லாம் அவங்களா தான் இருக்காங்க. அதனால தாத்தா பாட்டி எங்களுடைய பங்கு இருக்குதான். அவங்க தான் கதை சொல்றது, இது பண்றதெல்லாம் தாத்தா பாட்டி தானே, அம்மா அப்பா இல்லையே. அதனால தாத்தா பாட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் இதுல இருக்கு, ஆன்மீகத்துல இருக்கு. சார் நீங்க சொல்லுங்க. பெண் பிள்ளைகளா இருக்கும்போது இன்னொரு வீட்டுக்கு போயிடுறாங்க. இன்னொரு வீட்டுக்கு போயிட்டப்ப அவங்களுடைய தாத்தா பாட்டியோடைய இது வந்துட்டு போற அளவுக்கு தான் இருக்கும். ரெகுலரா அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது. அதனால வந்து தாத்தா பாட்டின்னா ரெண்டு சைடு இருக்கு. தாத்தா பாட்டின்னும் போது ஆண் சைடு பெண் சைடு அப்படி இருக்கு. அது இல்லாம கல்யாணம் ஆனோடனே வெளியூருக்கெல்லாம் போயிடும் போது தாத்தா பாட்டியோடைய பங்கு கம்மியாக. பேர குழந்தைகளுக்கு பெற்றோர்களை விட தாத்தா பாட்டிகள் தான் அதிகம் செல்லம் கொடுக்கிறார்கள். ஆமாவா? ஆமா. அவங்க அப்பா அம்மாவை விட நீங்க அதிகமா? நாங்க நினைக்கிறோம் அப்படி.
நாங்க அவங்க நினைக்கலாம் பெற்றோர் நாங்க தான் கொடுக்குறோம்னு. எங்க நினைப்பு நாங்க தான் அதிகமா செல்லம். ஏன் அப்படி உங்க பசங்களை விட ஏன் உங்க பேர பசங்களுக்கு வந்து அதிகம் செல்லம் கொடுக்க தோணுது? நம்ம பிள்ளைங்களோட இதுங்க மேலதான் ரொம்ப பாசம் வருது. அதுங்களை அடிக்க மனசு வர மாட்டேங்குது. அப்ப அவங்க பெற்றோர் அடிச்சாலும் ஏன் அடிக்கிறேன்னு நம்ம சண்டை போடணும்னு இருக்கு. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு பாசம் வந்து கண்ணை மறைக்குது. இன்றைய பெற்றோர்கள் தாத்தா பாட்டிகளிடமிருந்து குழந்தைகளை விலக்கி வைக்கிறார்கள். ஆமாவா இல்லையா? இப்போ சார் மட்டும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஏன் சார் இல்லை? அதாவது தாத்தா எங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு எப்படின்றது தெரியாது. இந்த பேர பிள்ளைங்களை எங்ககிட்ட ரொம்ப அன்பா பழக விடுவாங்க. நாங்களும் அன்பா பேசுவோம், அன்பா பழகுவோம். பெற்றோர்கள் பிஸியாக இருப்பதால் தாத்தா பாட்டிகள் இரண்டாவது பெற்றோர்களாக மாறி விடுகிறார்கள். ஆமா, பேர குழந்தைகளின் வளர்ப்பில் தாத்தா பாட்டிகள் தலையிடக்கூடாது. நோ சொல்லியிருக்கீங்க. இன்றைய குழந்தைகள் புனிதர்களை விட யூடியூபில் வரும் நட்சத்திரங்களை அதிகம் பின்பற்றுகிறார்கள். ஆமா, பண்றாங்க, பின்பற்றாங்க. இதை வந்து எப்படி நம்ம மாத்தலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்கள கேம்ஸ்ல அந்த மாதிரி விளையாட்டுல கொண்டு போய் இதுல இருந்து அவங்கள நேரத்தை வந்து அதுல கொண்டு போய் செய்யணும்னு நினைக்கிறேன். ஓகே, சிறப்பு. குழந்தைகள் தங்கள் தாத்தா பாட்டிகளுடன் செலவிடும் நேரத்தை விட மொபைலுடன் அதிக நேரம் செலவிடுகிறார்கள். ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்ல மாட்டேன், எஸ்ன்னு நோன்னு சொல்ல மாட்டேன். யூஸ் பண்றாங்க, அதே சமயம் உங்ககிட்டயும் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. பேசுறது, கொஞ்சம் கேம் விளையாடுறது அதெல்லாம் இருக்கு. ஓகே, சூப்பர். டைம் லிமிட் கொடுப்பேன், அது பிறகு போன் வாங்கிடுவேன். ஹாய் குட்டி. ஹலோ அண்ணா. அவங்க பேர் என்ன? ஆட்லைன். ஆட்லைன். எத்தனாவது படிக்கிறீங்க? 4th standard. 4th standard. சரி, இன்னைக்கு வந்து தாத்தா பாட்டி தினத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். உங்களுக்கு உங்க பாட்டியை பிடிக்குமா? நிறைய பிடிக்கும். நிறைய பிடிக்குமா? உங்க பாட்டி கிட்ட இருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம், ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து உங்க லைஃப்ல யூஸ் பண்ணணும், இல்ல நான் வந்து இந்த மாதிரி என்னோட லைஃப்ல வந்து செயல்படுத்தணும் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? பிரேயர் சொல்லி கொடுத்தாங்க. ஓ, அந்த மாதிரி ப்ரேயர் பண்றதெல்லாம் உங்க லைஃப்ல நீங்க வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்க பேர் என்ன? என் பேர் வந்து கெனிஷா. கெனிஷா. எத்தனாவது படிக்கிறீங்க? நான் 6th படிக்கிறேன். 6th standard. சரி, உங்களுக்கு பாட்டியை பிடிக்குமா? பிடிக்கும். பிடிக்கணும் போது சிரிக்கிறீங்க, சும்மா அப்படி சொல்ல சொன்னாங்களா? இல்ல எனக்கு உண்மையாவே பிடிக்கும். எவ்வளவு பிடிக்கும்? அப்பா அம்மாவோட ரொம்ப பிடிக்கும். அப்பா அம்மா விட உங்களுக்கு பாட்டி தான் பிடிக்கும். அந்த அளவுக்கு அவங்க அப்படி என்ன பண்ணிருக்காங்க உங்களுக்கு? அம்மா வந்து பிஸியா இருப்பாங்க. அப்பா வந்து அப்பா அம்மாச்சிட்டுக்கு வந்தா ஜாலியா இருக்கலாம். மாமா இருப்பாங்க, அம்மாச்சி இருப்பாங்க. அம்மாச்சி கூட எல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதனால சோ உங்களுக்கு எவ்வளவு உங்க தாத்தா பாட்டி பிடிக்கும்? 100%. ஓகே, நிஜமா தான் சொல்றீங்களா? ரொம்ப பிடிக்கும். சூப்பர். சோ உங்க தாத்தா பாட்டி கிட்ட இருந்து நான் இந்த ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். பைபிள் ஸ்டோரிஸ். ஓ, தாத்தா பாட்டி கிட்ட இருந்து பைபிள் ஸ்டோரிஸ் கத்துக்கிட்டீங்க. நீங்க? அடக்க ஒடுக்கம். ஓ, அடக்க ஒடுக்கமா இருக்கணும்னு கத்துக்கிட்டீங்க. ஓகே, நீங்க? மற்றவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும். மற்றவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே, சூப்பர். எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும். எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும்னு கத்துக்கிட்டீங்க. ஓகே. ப்ரேயர் பண்ணணும். ஓ, எப்பவுமே ப்ரேயர் பண்ணணும். ஓகே. சாக்ரிஃபைஸ் பண்ணது. ஓ, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு கத்துக்கிட்டீங்க. சூப்பர். ஒரு நாள் யாருமே இல்லை, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, உங்க பாட்டியோட 24 hours டைம் ஸ்பெண்ட் பண்ண கிடைக்குது. என்ன செய்வீங்க? என்னென்னலாம் செய்வீங்க? அவங்ககிட்ட நிறைய ஃபுட்டு செஞ்சு தர கேட்போம். அவங்கக்கிட்ட நல்லா ஸ்டோரி, அந்த மாதிரி பைபிள் கதைகள் அந்த மாதிரி கேட்போம். ஜபம் எப்படி பண்ணுறது, என்னென்ன ஜபம்லாம் நிறைய கற்றுப்போம். இந்த மாதிரி நிறைய பண்ணுவோம். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் பாட்டியோட இருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க? அவங்க கூட கேம் விளையாடுவோம். அதே மாதிரி ஜபங்களை கற்றுப்போம். நல்லா சமைக்க கேட்போம். நல்லா சமைக்க கேட்பீங்களா? சமைச்சு போட்டு நல்லா சாப்பிட கேட்பீங்களா? சாப்பிட தான் கேட்பீங்க. ஓகே. வணக்கம் குட்டி, உங்க பேர் என்ன? சரி, உங்க தாத்தா பாட்டி உங்ககிட்ட ஒரு விஷயம் தினமும் சொல்லிட்டே இருப்பாங்க, அது ஒரே போரிங்கா இருக்கு அப்படின்னு நினைச்ச ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க எங்களுக்கு. எப்பவுமே ப்ரே பண்றது தான் உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் போரிங்கா இருக்கா? ஸோ இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேம் சொல்லுங்க ஏதாவது. கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குமா? இப்போ உங்க முன்னாடி வந்து கிரிக்கெட் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது பக்கத்துலேயே உங்க தாத்தா பாட்டி ஒரு ஆப்ஷன் இருக்காங்க. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? தாத்தா பாட்டி. யோசிக்காம டக்குன்னு சொல்றீங்க தாத்தா பாட்டின்ட்டு. ஏன் அவ்வளோ பாசம்? நம்புற மாதிரி இல்லையே, பாட்டி வர சிரிக்கிறாங்க. அந்த அளவுக்குலாம் திடீர்னு நானே எதிர்பார்க்கலையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேஜெட் இருக்கு, லேப்டாப்போ ஃபோனோ டேபோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பிளே ஸ்டேஷன் எது வேணா இருக்கு. இப்போ அதை வந்து உங்க முன்னாடி வைக்கிறோம், அது பக்கத்துலேயே உங்க தாத்தா பாட்டியை நிக்க வைக்கிறோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறோம், இந்த கேஜெட்ஸா தாத்தா பாட்டியா, நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? தாத்தா பாட்டி வந்து மணியால பை பண்ண முடியாது.
ஓ சூப்பர். கேஜெட்ஸ் எல்லாமே மணியால பை பண்ணலாம். ஸோ இவங்க ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. காசால வந்து தாத்தா பாட்டியெல்லாம் வாங்க முடியாது, பட் இது எப்போ வேணா காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. உங்க அம்மாச்சி வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து செஞ்சிருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு நான் வந்து அம்மாச்சிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா என்ன விஷயத்துக்கு சொல்லுவீங்க? எங்க அம்மா வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு. அடேங்கப்பா, எத்தனாவது படிக்கிறீங்க? 6th. 6th ஸ்டாண்டர்ட்லேயே இவ்வளோ தெளிவு. நானே யோசிக்கல எப்படி ஒரு பதில சொல்லுவேன் அப்படின்னு. சூப்பர். உங்க பாட்டிக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு நான் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு விஷயத்துக்கு சாரி கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? நன்றி சொல்லணும்னா நாங்க ஃபீவரா இருப்போ 3 மணி வரைக்கும் உட்காந்து ஜெபிப்பாங்க. ஓ, விடிய காலையில் 3 மணி வரைக்கும் உட்காந்து ஜெபிப்பாங்க. ஓகே. ஒரு சாரி சொல்லணும்னா அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா நீங்க? தேங்க்ஸ். சொல்லிடுங்க. தேங்க்ஸ். ஓகே. இப்போ ஒரு சாரி சொல்லணும்னா அவங்க சொல் பேச்சு எப்பயாச்சும் கேட்காம இருந்திருக்கலாம். எப்பயாச்சும் கேட்காம இருந்திருக்கலாம். எனக்கே தெரியாம. அதனால அந்த விஷயத்துக்காக சாரி கேட்பீங்களா? எந்த விஷயத்துக்காக நீங்க வந்து நன்றி சொல்லுவீங்க? சாரி. ஏசப்பாவை பத்தி கத்து கொடுத்ததுக்காக நான் நன்றி சொல்றேன். ஓகே. நன்றி மம்மிமா. தெரிஞ்சு அவங்கக்கிட்ட சொல் பேச்சு கேட்காம இருந்திருக்கேன், அதுக்காக நான் சாரி சொல்றேன். சாரி மம்மிமா. பரவாயில்லையே, ரொம்ப அழகா வந்து உங்க பேர பையனா இருக்கட்டும் பேத்தியா இருக்கட்டும் ரொம்ப சூப்பரா வந்து ஸ்போர்ட்டிவா சொல்றாங்க. வணக்கம் குட்டி, உங்க பேர் என்ன? கிறிஸ் கேப்ரியல். கிறிஸ் கேப்ரியல். எத்தனாவது படிக்கிறீங்க? 2nd ஸ்டாண்டர்ட். சூப்பர். உங்களுக்கு கேம்லாம் ரொம்ப பிடிக்குமா? என்ன கேம் பிடிக்கும்? ரோப்ளாக்ஸ். சரி, நீங்க சொல்ற அந்த கோப்ளாக்ஸ் வந்து இருக்கு உங்க முன்னாடி, அது பக்கத்துலேயே உங்க தாத்தா பாட்டியும் இருக்காங்க. இப்போ இந்த ரெண்டுத்துல நீங்க வந்து ஒன்ன சூஸ் பண்ணணும்னு சொன்னா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? தாத்தா பாட்டி. தாத்தா பாட்டி. ஏன் அப்படி? அவங்கதான் ஏமாத்தலாம். ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும்ல தாத்தா பாட்டி சூஸ் பண்றதுக்கு. எதனால? தெரியல. தெரியலையா? தெரியல, ஆனா தாத்தா பாட்டி பிடிக்கும். பிடிக்கிறதுக்கு எதுக்கு காரணம் இல்ல, அப்படிதானே கிறிஸ்? ஹாய் குட்டி. ஹாய். உங்களுக்கு உங்க பாட்டியை பிடிக்குமா? பிடிக்கும். எவ்வளவு பிடிக்கும்? இவ்வளவு பிடிக்கும். இவ்வளவு பிடிக்குமா? அடேங்கப்பா. சரி, ஓகே. உங்க பாட்டி இல்ல தாத்தா சொல்லி கொடுத்த ஏதாவது ஒரு ப்ரேயர் இல்ல ஏதாவது ஒரு கதை எங்களுக்காக சொல்றீங்களா? சொல்றேன். சொல்லுங்க. Our Father in heaven, holy be your name. Your kingdom come, your be done on earth as it is in heaven. Give us today our daily bread and forgive us our sins as we forgive those who sin against us. Do not bring us to the test, but deliver us from evil. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among the women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now at the hour of our death. Amen. சூப்பர் சூப்பர் சூப்பர். கை கொடுங்க. வெரி குட். There shall be showers of blessings. This is the promise of Lord. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessings, showers of blessings we need. Mercy drops down are falling, but for the showers we plead. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப அழகா பண்ணீங்க. ஏதாவது ஒரு பைபிள் ஸ்டோரி எனக்காகவும் பார்க்குற நேயர்களுக்காகவும் ஏதாவது சொல்ல முடியுமா? பைபிள் ஸ்டோரி கொடுத்துருக்காங்க தானியலை பற்றி. தானியல் வந்து எப்போதும் 3 வேளை ப்ரேயர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவர் ராஜாக்கும் அவங்களுக்கும் ராஜாவுக்கு வந்து தானியலை ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அது பார்த்த மந்திரிங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜெலஸ் பட்டு என்ன ராஜா கிட்ட போய் சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாருமே உங்களை ப்ரேயர் பண்ணுறோம், தானியல் மட்டும் ஆண்டவரை ப்ரேயர் பண்ணுறாரு, இப்படியே போயிட்டு இருந்தால் யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ராஜாக்கும் கோவம் வந்து சிங்க கோபிக்குள்ளே போடுறாங்க. அவர் அப்பயும் ப்ரேயர் பண்ணும்போது சிங்கம் ரொம்ப பசியில் இருக்கும் போது சாப்பிடல. என்ன மாறல்னா நம்ம வந்து எப்போது ஜெபிச்சோன்னா ஏசுப்பா நம்மளை பார்த்துப்பாரு. நீங்க எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? ப்ரேயர். என்ன ப்ரேயர் சொல்ல போறீங்க? ரத்த கோட்டை ஜபம். எங்க பாட்டி சொல்லி கொடுத்த ஜபம். சரி, ஓகே, சொல்லுங்க. அச்சிச சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வீஸ்வரா தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய செயல்களில் விசுவசித்து உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை எடுத்து என் மீதும் என் குடும்பத்தினர் அனைவர் மீதும் உச்சந்தலைமையும் உள்ளங்கால் வரை தெளிக்கிறேன்.
எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் பரிபூர்ண பாதுகாப்பை வேண்டுகிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, சாத்தான், பாவம், சோதனை, சாத்தானின் தாக்குதல், மனிதன் மீது பயம், பலவீனம், நோய், சந்தேகங்கள், கோபம், விபத்து, இயற்கை சீற்றம் மற்றும் உம்முடைய ஆளுகைக்கு பொருந்தாதவற்றிலிருந்து இன்று எங்களை காத்தருளும். தூயாவின் கனிகளால், கொடைகளால், வரங்களால் எங்களை நிரப்பி ஞானம், அறிவு, அமைதி, மகிழ்ச்சி, பொறுமை, தன்னடக்கம் போன்ற கொடைகளை தந்தருளும். இன்று உம்முடைய மகிமைக்கு உகந்த செயல்களை செய்து நான் வாழ்வேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. அச்ச சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சரீஸ்வரா, தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமேன். ஞானம் நிறை கன்னிகையே, நாதன தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரேறு தோன்களுமாய், மாண்புயரேறு தோன்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே. சூப்பர், ரொம்ப அழகா பாடுனீங்க. வெரி குட், வெரி குட். Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Amen. வசனம் சொல்லு. அந்த Psalm 121 சொல்றீங்களா? ஆக்ஷனோட சொல்லாம ஆக்ஷனோட சொல்லுவா. I look up my eyes to the mountains, where does my head come from? My head comes from the Lord, the maker of heaven and earth. He will not let your foot slip. He watches over you, will not slumber in deep. He watches over Israel, will neither slumber or sleep. The Lord watches over you. The Lord is your shade at your right hand. The sun will not harm you. The day is the moon by night. அதே கதச்சி. சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி குட், வெரி குட், வெரி குட். ரொம்ப அழகா சொன்னீங்க. யாரு இது சொல்லி கொடுத்தது? பாட்டியும் அம்மாவும். பாட்டியும் அம்மாவும். ரொம்ப சூப்பரா இருக்கே. வெரி குட். உட்காருங்க. பாட்டி தாத்தா கூட நான் ஒரு கேம் விளையாடல, போர்டு வச்சு. உங்க கூட ஒரு வாட்டி விளையாடுவா? உங்களுக்கான கேள்வி கேட்கட்டுமா? இல்லாலியா தினமும் உங்க தாத்தா பாட்டியோட ப்ரே பண்ணுவாங்களா? எஸ். அப்படியா? டெய்லி பண்ணுவீங்களா? வெரி குட். நோ. ஏன்னா எங்க வீடு கொஞ்சம் தூரத்துல இருக்கறனால நாங்க இங்க டெய்லி வர முடியாது. நாங்க வந்தோன்னா நான் ப்ரேயர் பண்ணுவோம். ஓகே, டிஸ்டன்ஸ் இருக்கனால ப்ரே பண்ண முடியாது. பட் நீங்க கூட இருந்தீங்கன்னா கண்டிப்பா ப்ரே பண்ணுவீங்க. ஓகே. தாத்தா பாட்டி சொல்ற சில அட்வைஸ் இருக்குல்ல, என்னைக்காவது என்ன இவங்க இதே சொல்லிட்டு இருக்காங்கன்ட்டு போர் அடிக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஆமாவா இல்லையா? ஃபீல் பண்ணதே இல்லையா? அப்ப நீங்க சொல்றது எல்லாமே வந்து அவர் வந்து கேட்டிருக்காரு, எதுவுமே போரிங்னே அவர் ஃபீல் பண்ணது இல்ல. போரிங்லாம் ஃபீல் பண்ணுவாரு. ஆனா இல்ல. சொல்றியேம்மா. ஓ, ஆனா இல்லன்னு சொல்றாரு, போரிங்லாம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணது இல்ல அப்படின்ட்டு. பரவாயில்லையே, நல்ல பையனா இருக்க. உங்க மானத்தை வந்து விட்டு கொடுக்காம இருக்காரு போல. சூப்பர் கிறிஸ். உங்க தாத்தா அல்லது பாட்டி ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பெட் டைம் ஸ்டோரி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா? அந்த மாதிரி பைபிள் ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு சொல்றது உண்டா? நீங்க வளர்ந்த அப்புறம் உங்க பாட்டி போலவே ஒரு நல்ல கத்தோலிக்கரா வாழ்வேன் அப்படின்ட்டு நீங்க உறுதி எடுப்பீங்களா? இப்போ இயேசுவோட தாத்தா பாட்டியான புனித ஸ்வக்கின் மற்றும் அன்னாலை போல உங்க தாத்தா பாட்டி சொல்ற எல்லாமே நீங்க வந்து சமத்தா கேட்பீங்களா கடைசி வரைக்கும்? கேட்பேன். உங்க தாத்தா பாட்டி சொல்ற பைபிள் கதையை விட நீங்க போன்ல பாக்குறீங்களா யூடியூப், அந்த கதை வந்து நல்லா இருக்குமா? அப்ப நோனா என்ன காமிக்கணும்? திருப்பி காட்டு. ரெட். ஓகே. ஏன் உங்களுக்கு வந்து தாத்தா பாட்டி சொல்ற கதை தான் நல்லா இருக்குமா? பைபிள் ஸ்டோரியா நல்லா இருக்கும். ஓ, போன்ல பாக்குறதெல்லாம் ஸ்டோரிலாம் நல்லா இருக்காது. தாத்தா பாட்டி சொல்ற அறிவுரைகளில் சில விஷயங்கள் சில நேரங்கள்ல எனக்கு போர் அடிக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கேள்வி கேட்டு முடியத்துக்குள்ள டக்கு டக்குன்னு எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டீங்க. அந்த அளவுக்கு போரிங்கா சொல்லுவாங்களா உங்க தாத்தா பாட்டி? இல்ல ஒரு சில டைம் எப்பயாச்சும் ரேரா. டெஸ்ட்டுக்கு படிச்சியா இல்லையா, தமிழ் டெஸ்ட் படிச்சியா இல்லையா, அது படிச்சியா இது படிச்சான்னு கேட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில அறிவுரைகள்லாம் நீங்க கேட்கும்போது உங்களுக்கு போரிங்கா இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட என் தாத்தா பாட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதா எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நீங்க வந்து என்னைக்காவது சொல்லுவீங்களா? நான் சொல்லுவேன். ஏன்னா அம்மாச்சி கூட இருக்கும்போது ஜாலியா இருக்கலாம், ஸ்டோரி சொல்லுவாங்க. அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸோட கூட தான் ஜாலியா இருக்கலாம். நீங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா போகலாம், வெளியில சுத்தலாம், அவங்க கிட்ட நிறைய கதை பேசலாம்.
அங்கே கூட இருந்தால் கொஞ்சம் நம்மளுக்கு எது பிடிக்குமோ அது அவங்களுக்கு பிடிக்காது. அதனால அவங்கள நம்ம அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் இது இருக்கு. அதனால இப்போ நம்ம விரும்புறத அவங்க விரும்ப மாட்டாங்க. ஆனா இதே உங்க அம்மாச்சியா இருந்தா உங்களுக்கு பிடிக்கிறதெல்லாம் அவங்க கண்டிப்பா செய்வாங்கன்றனால உங்க அம்மாச்சி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. பரவாயில்ல, ரொம்ப சூப்பர். முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். சரி, ரொம்ப அழகா இவ்வளவு நேரம் நான் கேட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்குமே நீங்களா இருக்கட்டும், உங்க பேத்தியா இருக்கட்டும், ரொம்ப அழகா எனக்கு பதில் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை நான் சந்திச்சதுல. மீண்டும் ஒரு முறை உலக தாத்தா பாட்டிகள் மற்றும் முதியோர் தின நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. மாதா டிவிக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அன்பர்களே, இன்னைக்கு நாம சந்திச்ச தாத்தா பாட்டிகள் எல்லாருமே ரொம்ப அழகா அவங்களுடைய அனுபவத்தை நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. இன்றைக்கும் அவங்களுடைய பேர குழந்தைகளின் வளர்ப்பில் எப்படிப்பட்ட ஒரு நல்லொழுக்கத்தையும் கடவுளின் விசுவாசத்தையும் சொல்றதுல அவங்களுக்கு பங்கு இருக்கின்றதை நம்ம பார்த்தோம். அதே போல கத்தோலிக்க குடும்பங்களில் தாத்தா பாட்டிகளின் பங்கு எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம். மீண்டும் ஒரு முறை உலக தாத்தா பாட்டிகள் மற்றும் முதியோர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆகாஷ்.